ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி இதுவரை நம்ம சேனல்ல பார்த்ததாத வித்தியாசமான ஒரு மூவி. இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை செம்ம ஹாரராவும் ஒருவித மர்மமாவே தான் போகும். நிறைய இடத்துல நல்ல ஸ்கேரியான சீன்கள் வச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட கிளைமேக்ஸை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸ் இந்த படத்துல இருக்கு. அதனால மிஸ் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஓகே, படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படியே சோஷியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு ரேடியோவில் பெனின்சுலா அப்படிங்கிற சிட்டில அட்மாஸ்பியர் ஹீட் வரலாறு காணாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னும், இன்னும் வரும் நாட்கள்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகி ரெக்கார்ட் படைக்கும் அப்படின்னும், சிட்டி ஃபுல்லாவே வெப்ப அனல் காத்து அடிக்கிறதால ரெட் அலர்ட் விடப்பட்டிருக்கா அப்படின்னும், அதனால எல்லாருமே பாதுகாப்பா இருங்க, குறிப்பா வயசானவங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு குட்டி ரேடியோ பிளேயர்ல ஒரு பாட்டு ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. இத ஒரு வயசான லேடி உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா நார்மலா இருக்க மாதிரி தெரியல. அவங்க ஏதோ பயந்த மாதிரி இருக்காங்க. திடீர்னு எந்திரிச்சு வந்து இந்த ரேடியோட பேட்டரியை கழட்டி வச்சிடறாங்க. குடிக்க தண்ணி பிடிச்சிட்டு அந்த டேப்பை கூட ஆஃப் பண்ணாம போயிடுறாங்க. என்ன ஞாபகத்துல இருக்காங்கன்னு தெரியல. மாத்திரை முழுங்கதான் தண்ணி பிடிச்சிருக்காங்க. ஆனா மேல ஒரு மாதிரி பாக்குறாங்க. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு பெட்ல தூங்கி இருக்கிற தன்னோட ஹஸ்பண்டையே சோகத்தோட பாத்துக்கு இருந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டுக்கிட்டு தலையெல்லாம் வர்றாங்க. இப்ப அந்த சிட்டியோட டெம்பரேச்சர் 39.9 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கறதையும் காட்டும் போது அந்த கிழவி கதவை திறந்து பால்கனிக்கு போறாங்க. அப்ப அவங்களோட ஹஸ்பண்ட் தூங்கிக்கிட்டு இருந்த அந்த ரூமோட மேசையில ஒரு சின்ன மதர் போர்டு மாதிரி ஒண்ணு இருக்கிறதையும் காட்டுறாங்க. இத நல்லா கவனிச்சுக்காங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு கிளைமேக்ஸ்ல தான் புரியும். அதே நேரத்துல அவங்களோட ஹஸ்பண்ட் கண்ணு முழிச்சு எந்திரிக்கிறாரு. இந்த கிழமையும் ஒரு சின்ன பேப்பர் கிழிச்சு கீழே போடுற நேரத்துல எதிர்த்த அபார்ட்மெண்ட் பிளாட்ல வீல் சேர்ல இருக்கிற ஒரு வயசானவரு அந்த கிழவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அவங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த கிழவி கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இத அதிர்ச்சியோட அவங்க ரெண்டு பேருமே பாக்குறாங்க. இப்ப இறந்து பண்ணாங்களா ஒரு வயசான லேடி, அவங்களோட பேத்தி தான் நம்ம படத்தோட ஹீரோயின். தன்னோட பாட்டி இறந்ததை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பா தன்னோட அம்மா இறந்ததை தாங்க முடியாம தன்னோட அப்பாவுக்கு ஆறுதலும் சொல்ல முடியாம சோகத்தில் இருக்காரு. ஹீரோயினோட தாத்தாவும் தன்னோட பையன் கிட்ட ஏதோ ஒரு இறைச்சல் கேட்டுச்சு, ஒரு மாதிரியான மேக்னெட்டிக் வேவ் அது அப்படின்னு ஏதோ சொல்ல வராரு. அப்ப மேல எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த லைட்டு தானாவே பிளிக்கர் ஆகுது. உடனே அவரும் அமைதியாயிராரு. இங்க அழுதுக்கு இருக்கிற ஹீரோயின் கிட்ட இன்னொரு வயசான லேடி அங்கே வந்து ஹீரோனுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அவங்க ஆறுதல் சொல்ற முறையே சரியில்லை. அப்ப ஹீரோனோட அம்மாவும் அங்கே வந்து ஹீரோனை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோனோட தாத்தாவும் நான் பேட்டரி வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போக ஹீரோனோட அப்பாவும், அப்பா இனிமே நீங்க தனியா அந்த அபார்ட்மெண்ட் ரூம்ல இருக்கிறது சரியில்லை, உங்களை இனிமே பாத்துக்க வேண்டியது நான் தான், அதனால எங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அவரும் வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஹீரோனோட அம்மா இதுக்கு முன்னாடி இவங்களை தாங்க கூட வச்சுக்க ஒத்துக்கல போல. இப்ப மட்டும் பரிதாபப்பட்டு ஒத்துக்கிட்டது பிடிக்காம கோவமா கிளம்புறாரு. வெளியில போகும்போது ஒரு பைக்ல வந்தவன் அவர் மேல இடிக்கிற மாதிரி வந்துடுறான். அவர் ஏதோ ஒரு நினைப்போட நடந்து போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஆனா அந்த பைக்ல வந்தான்ல அவன் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் தான். ஹீரோன் வேகமா அவனோட பைக்ல ஏறி கிளம்பிடுறான். இப்ப அவங்க அவங்களோட அபார்ட்மெண்ட் மாடியில தான் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பெரியவங்க மேல நிறைய மதிப்பும் தன்னோட பாட்டி தாத்தா மேல நிறைய பாசமா வச்சிருந்திருக்கா. வயசானவங்கள வயசு ஆக ஆக ஒதுக்கி வச்சு அவங்க மனசை காயப்படுத்துறது ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஃபியூச்சர்ல இதே நிலைமை தான் நமக்கும் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றா. அப்ப அவங்களுக்கு பின்னாடி ஒரு வயசான லேடி துணியை துவச்சு காயப்பட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் ஹீரோயின் ஹெல்ப் பண்றா. அடுத்த சீன்ல இப்ப ஹீரோனோட குடும்பம் புதுசா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு குடி வந்திருக்காங்க போல. அங்கேதான் இப்ப ஹீரோனோட அப்பா பொருட்களை எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவங்களோட பிளாட்டுக்கு எதிர்த்தாப்புல தங்கி இருக்கிற வயசானவங்கள்ட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க எதுவுமே பேசாம போயிடுறாங்க. அடுத்து வீட்டுக்குள்ள எல்லாருமே பொருட்களை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனோட அம்மா எதிர்த்தாப்புல இருக்கிற பிளாட்ல ஒரு லேடி அவங்க குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கு இருக்கிறத ஒருவித ஏக்கத்தோடைய பார்த்துட்டு உள்ள போறாங்க. எதனால அப்படின்னு போக போதான் காட்டுவாங்க. ஹீரோனோட அம்மாவுக்கு ஹீரோனோட தாத்தாவை இங்க கூட்டிட்டு வந்து பாத்துக்கிறது பிடிக்கல. அதுவும் இல்லாம அவரோட மனநிலையே சரியில்லை அப்படின்னும் ஹீரோனோட பாட்டி தற்கொலை பண்ணி இறந்து போனதுலயும் இவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா ஹீரோனோட அப்பாவுக்கு இந்த மாதிரி நேரத்துல தன்னோட அப்பாவை பாத்துக்கிறது தன்னோட கடமை அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீரோனோட அம்மாவோட முடிவு ஹீரோனுக்கும் பிடிக்காத மாதிரி தான் தெரியுது. அதனால தாத்தாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோனோட அம்மாவும் ஏதோ பண்ணுங்க அப்படின்னு கோவத்தோட கிளம்பிடுறாங்க. அதனால அடுத்த நாள் ஹீரோனோட அப்பாவும் ஹீரோனோட தாத்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. ஆனா கதவை திறக்காம ஹீரோனோட தாத்தாவும் உள்ள ஏதோ எரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்களும் வெளியில நின்னு கதவை தட்டி பாக்குறாங்க, கத்திலாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப எதிர்த்தாப்புல இருக்கிற அபார்ட்மெண்ட் ரூமோட கதவு தானாவே திறக்குது. அதோட கதவுல யாரோ நிக்கிற மாதிரியான ஒரு நிழல் தெரியுது. ஹீரோனும் மெதுவா அந்த டோர் கிட்ட போய்கிட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு ஹீரோனோட தாத்தாவும் ஒரு கண்ணாடியையும் தன்னோட திங்ஸையும் எடுத்துக்கிட்டு கிளம்பி வெளியில வர சத்தம் கேட்டு திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க நின்னுக்கிட்டு இருந்த அந்த நிழல் மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வரத ஹீரோனோட அம்மாவும் பாக்குறாங்க. அதுக்கடுத்து ஹீரோனோட அப்பாவும் ஹீரோனும் ஹீரோனோட தாத்தா தங்கறதுக்காக ரூம் எல்லாம் ரெடி
பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது தாத்தாவோட சூட்கேஸ்ல பாட்டி எங்க இருக்கும்போது எடுத்த போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு என்னட்டியும் அம்மா எங்க இருக்கும்போது எடுத்த போட்டோ இருக்கு அப்படின்னு சொல்றா. அதாவது ஹீரோனோட அம்மா அப்படின்னு சொன்னேன்ல, அவங்க ஹீரோனோட சித்தி, ஹீரோனோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப். ஹீரோனோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அத பத்தி தான் இப்ப ஹீரோனும் பேசிக்கிட்டு இருக்கா. உடனே தாத்தாவும் உன்னோட பாட்டி மாதிரி உன்னோட அம்மாவும் உன்னிட்ட நைட்ல பேசுவாங்களா அப்படின்னு ரொம்ப வித்தியாசமாவே கேக்குறாரு. அதை கேட்ட ஹீரோனும் என்ன சொல்றாரு அப்படி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அவளோட அப்பாவை கூப்பிடவும் கிளம்பிடுறா. ஹீரோயின் வெளியில போனதும் வேகமா போய் கதவை சாத்திட்டு வந்து அவர் கொண்டு வந்து செட் பண்ணிருக்கிற அந்த கண்ணாடியையே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது லைட்டும் பிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. இது ஏதோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க. ஹீரோனோட தாத்தாவும் சாப்பிட ஆரம்பிக்க அவங்கள அவர்கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அவரோ சாப்பிடாம கோமா ரூமுக்கு எந்திரிச்சு போயிடுறாரு. ஹீரோனோ அவ பங்குக்கு சாப்பிடாம கிளம்பிடுறா. இது எதுவுமே ஹீரோனோட சித்திக்கு சரியாவே படல. உங்களோட அம்மா இறந்தது, உங்களை அவரோட பிளாட்டுக்குள்ளே விடமாட்டேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே எனக்கு சந்தேகமா இருக்கு. நாளைக்கு உங்க அம்மாவோட ஃபியூனரல் முடிஞ்ச கையோட உங்க அப்பாவோட பிளாட்டுக்கு போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை ஹீரோன் ஒரு பக்கம் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா. தன்னோட தாத்தாவை இவங்க இப்படி நினைச்சுக்கிறது ஹீரோனுக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்கு. அடுத்து 42.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறத காட்டுறாங்க. நைட் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கும் போது டம்முன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. உடனே ஹீரோனோட சித்தியும் கண்ணு முழிச்சு வெளியில எந்திரிச்சு வந்து பாக்குறாங்க. அங்க கருப்பா ஏதோ ஒண்ணு தர ஃபுல்லாவே இழுகி இருக்கிற மாதிரி இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவங்களும் போய் பார்த்தா அது ஹீரோனோட தாத்தாவோட ரூமுக்கு போகுது. அந்த ரூம்ல இருந்து ஒருவித வித்தியாசமான உருமல் சத்தமும் கேக்குது. இவங்களும் ஒருவித பயத்தோடயே எட்டி பார்க்க அங்க ஹீரோனோட தாத்தா அந்த நடுராத்திரியில தூங்காம எதையே பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உடனே ரூமுக்கு வந்த ஹீரோனோட சித்தியும் தூங்கிக்கிட்டு இருந்த மனுஷனை எழுப்பி நாளைக்கு முதல்ல உங்க அப்பாவோட பிளாட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க. அடுத்த நாள் ஹீரோனோட பாட்டியோட ஃபியூனரல் நடக்குது. அப்ப அந்த பிரேயர் சத்தத்துக்கு நடுவுல யாரோ ஒரு லேடி ஹீரோனோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு. தன்னோட பேரை சொல்லி யாரோ மறுபடியும் கூப்பிடுற மாதிரி இருக்கவும் திரும்பி பார்த்தா அங்க யாரோ ஒரு லேடி நிக்கிற மாதிரி இருக்கவும் ஹீரோனோ அவங்கள ஃபாலோ பண்ணிய போறா. அவங்க ஒரு இடத்துல நின்னுக்கு இருக்கிறத பார்க்கும்போது அது தன்னோட பாட்டி மாதிரி இருக்கவும் பாட்டி அப்படின்னு கூப்பிடுறா. எனக்கு அவங்களோட சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு திடீர்னு அவளுக்கு பின்னாடி வந்து ஹீரோனோட பாட்டியோட ஆவி அவளை பயமுறுத்திடுது. அதனால அலறிக்கிட்டே தூக்கத்துல இருந்து டக்குன்னு எந்திரிக்கிறா ஹீரோயின். அங்க உட்கார்ந்துகிட்டே தூங்கிட்டா போல. ஆனா இதை எதையுமே கண்டுக்காம ஹீரோனோட தாத்தாவும் ஏதோ முணங்கிட்டே இருக்காரு. அப்படி என்ன முணங்குறாரு அப்படின்னு தெரியல. அடுத்து ஃபியூனரல் முடிஞ்சு ஹீரோனும் அவளோட தாத்தாவும் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோனும் பாட்டிக்கு அவருக்கு நடுவுல இருக்கிற அந்த பாசமான ரிலேஷன்ஷிப்பை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அடுத்து நீ போ, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்ல இருக்கிற டேபிள்ல போய் உட்கார்ந்து ஒரே பக்கமா பாத்துக்கிட்டே இருக்காரு. அவரை மாதிரியே அங்கே வயசானவங்க ஒரு சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் அதே சைடுல தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த ஹீரோனும் வயசானாலே இப்படிதான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அடுத்து ஹீரோனும் வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா திரும்பி ஹீரோன் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்ல. அங்கேயே ஹீரோன் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த வீட்டுல இருந்து ஒரு கிளவி டக்குன்னு ஹீரோனுக்கு முன்னாடி வந்து பயமுறுத்திடுறாங்க. இப்ப 44.1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாயிருக்கு. இருட்டுற டைம்ல அப்பாவோட பிளாட்டுக்கு வந்த ஹீரோனோட அப்பாவும் ரூமே நாத்து அடிக்கிறதையும் அந்த இடமே மோசமா இருக்கிறதையும் பாக்குறாரு. உடனே எல்லாத்தையுமே கிளீன் பண்றாரு. அங்க சம்பந்தம் இல்லாம நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இருக்கு. எல்லாத்தையுமே எடுத்து குப்பை தொட்டியில போட்டுட்டு தன்னோட அம்மா எங்க இருந்து குதிச்சு இறந்து போனாங்களோ அந்த இடத்தை பார்த்து பயங்கரமா அழுகுறாரு. அடுத்து ரூம் ஃபுல்லா போட்டோ எடுத்துட்டு அங்க வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே யாரோ கதவு தட்ட மாதிரியான சத்தம் கேட்க லென்ஸ் வழியா ஹீரோனோட அப்பாவும் பாக்குறாரு. வெளியில ஒரு வயசான லேடி நிக்கிறாங்க. இவரும் கதவை திறந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க இவரும் ரொம்ப குழம்பி போயிடுறாரு. அப்புறம் தான் நீ டோரை க்ளோஸ் பண்ண மறந்துடாத, உன்னோட அம்மா தான் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும் போது நீ எப்போதுமே கதவை லாக் பண்ண மறந்துடுவியாமே, உங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு ஒரு மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஹீரோனோட அப்பாவும் எதிர்த்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் நிக்கிறத பாக்குறாரு. பயத்துல அவரோட முகமே மாறி போயிடுது. அடுத்து வீட்டுக்கு வந்த ஹீரோனோட அப்பாவும் தன்னோட அப்பாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறத காட்டுறதுக்காக அவரோட ரூம்ல எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்த அந்த போட்டோவை பாரு, என்னோட அப்பா ரூம கிளீனா தான் வச்சிருந்திருக்காரு அப்படின்னு காட்டுறாரு. ஆனா அவரோட ஒய்ஃப் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு அவங்களோட உள்ளுணர்வு சொல்லுது போல. அதே மாதிரி ஹீரோனோட அப்பாவும் அந்த கிளவி ஒருத்தி வித்தியாசமா நடந்திருப்பால அதை பத்தி சொல்லவும் இன்னமும் ஹீரோனோட சித்திக்கு சந்தேகம் அதிகமாகுது. அப்பதான் டைம் பாக்குறாரு ஹீரோனோட அப்பா. 12:30 ஆச்சு. இன்னமும் தன்னோட அப்பா வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு பதட்டத்தோட தேட போறாரு. ஹீரோனோட அப்பா பதட்டத்துல அவரோட போனை வீட்டுல விட்டுட்டு போக ஹீரோனோட சித்தியும் அவர் எடுத்த அந்த போட்டோவை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த வீட்டுல இருந்த கண்ணாடியில ஹீரோனோட பாட்டியோட ஆவி கேப்சர் ஆயிருக்கிறத பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. அப்ப திடீர்னு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. இவங்களும் அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா வித்தியாசமான சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. யாரும் பேசாம இருக்கும். காலை கட் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல இங்க ஹீரோனோட அப்பா தன்னோட அப்பாவை தேடி அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு மறுபடியும் வந்திருக்காரு. இப்ப ஹீரோயின் கூட ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஹீரோனோ அவரோட பாட்டி தற்கொலை
தற்கொலை பண்ணி இறந்ததை பத்தி தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே மேல ஹீரோனோட அப்பாவும் ஒரு பவுல்ல தன்னோட அம்மாவோட சின்ன வயசு போட்டவ தன்னோட அப்பா எரிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கறத பாக்குறாரு. ஹீரோனோட பாட்டி இறந்தப்ப வீல் சேர்ல ஒரு கிழவன் அத கண்ணுக்கு கண்ணார பாத்துருப்பாருல, அவர் இவங்களை பார்த்துட்டு உள்ள கூப்பிடுறாரு. அவருக்கு தன்னோட தாத்தாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சு ஹீரோனும் தன்னோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணியே போறா. ஆனா அந்த கிழவன் உன்னோட தாத்தா எனக்கு பின்னாடிதான் இருக்காரு, உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் பேசுறாரு. இதே நேரத்துல ஹீரோனோட அப்பாவும் தன்னோட அம்மாவோட கஃபோர்ட்ல இருந்து எனக்கு அவங்களோட குரல் கேக்குது அப்படின்னு அவங்க எழுதி வச்சிருந்த ஒரு துண்டு பேப்பரை கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த கஃபோர்ட்லயே எனக்கு அவங்க குரலை கேட்க பிடிக்கல அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அதை அவரும் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த கிழவன் ஹீரோனை பிடிச்சு உனக்கு அவங்களோட குரல் கேட்கலையா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோனை காப்பாத்த வந்த அவரோட பாய் ஃப்ரெண்டோட தலையை பிடிச்சு முடியோட கடிச்சு பிச்சு எடுத்துறாரு. அவங்களும் பயந்து தப்பிச்சு அங்கிருந்து வெளியில ஓடி வந்துடுறாங்க. அவங்க போறதையே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருந்த நடக்கவே முடியாத அந்த கிழவன் இப்ப வீல் சேர்ல இருந்து அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க இங்க வீட்டுல ஹீரோனோட சித்தியும் எதிர்த்த பிளாட்ல அழுதுகிட்டு இருக்கிற அந்த குழந்தைய சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க எதையோ பார்த்து பயந்து கத்துறாங்க. அப்பதான் ஹீரோனோட சித்தியும் எதிர்த்த பிளாட்டோட கண்ணாடியில பாக்குறாங்க. அவங்களோட மாமனாரு மேல மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ற மாதிரி நிக்கிறாரு. இங்க இவங்களும் அந்த கிழமை பண்ண விஷயத்தை பத்தி தன்னோட அப்பா கிட்ட வீட்டுக்கு போய் சொல்றான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோனோட சித்தி கிட்ட இருந்து கால் வருது. அதை கேட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உடனே அங்கே போனா அங்க ஹீரோனோட தாத்தா மாடியோட நுனியில் நின்னுகிட்டு இருக்காரு. இவங்களும் எப்படியே பேசி அவரை ஒரு வழியா கீழே இறக்கிறாங்க. அடுத்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணா டாக்டரும் ரீசெண்டா அவரோட ஒய்ஃப் இறந்து போனாங்கல்ல, அதனால வந்த ஸ்ட்ரெஸ்ல கூட இருக்கலாம், சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்காரு போல, இதனால அவருக்கு ஏதோ குரல் கேட்கிற மாதிரி கூட இருக்கலாம், ஏதோ விஷுவல்ஸா தெரியற மாதிரி கூட இருக்கலாம். நான் அவருக்கு மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுக்கிறேன், அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இப்ப வர ஹீட் அதிகமா இருக்குல்ல, அதனால அதிகமா தண்ணி கொடுக்க சொல்லுங்க, ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா அவரை ஹோம்ல சேர்த்து பாத்துக்கங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்றாரு. அது கேட்ட ஹீரோனோ கோமா கிளம்பிடுறா. இன்னைக்கு வெப்பநிலை 47.4 டிகிரி செல்சியஸா பதிவாயிருக்கு, தினமும் கூடிக்கிட்டே இருக்கு. ஹீரோனோட சித்தி திடீர்னு வாமிட் எடுக்கிறாங்க, கர்ப்பமா இருக்காங்க போல. இன்னொரு சைடு ஹீரோனோட தாத்தா அவரோட ரூம்ல இந்த ரேடியோ பெட்டிய பார்ட்ஸா பிரிச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப கஃபோர்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி அந்த பக்கமா திரும்பி பாக்குறாரு. டக்குன்னு அதை திறந்து அதுக்குள்ள அவர் வச்சிருந்த கண்ணாடிய வெளியில எடுத்து வச்சு சட்டை எல்லாத்தையுமே கலட்டி ஏதோ பண்றாரு. இங்க ஹீரோனுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு தப்பாவே படுற மாதிரி இருக்குவோம். அவங்களும் இதுக்கு மேல ஹீரோனோட தாத்தாவை வீட்டுல வச்சிருக்கிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறா. இங்க ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கா. இவங்க சண்டை போடுற அதே நேரத்துல ஹீரோனோட தாத்தா வித்தியாசமா ஒரு பிளேடால தன்னோட நெஞ்சில கீறி ஒரு சின்ன மதர் போர்டு மாதிரியான ஒண்ணு நெஞ்சுக்குள்ள வச்சு அப்படியே தச்சிடுறாரு. அதே நேரத்துல தூங்கிக்கு இருக்கிற ஹீரோனை எழுப்பி ஹீரோனோட பாட்டியோட ஆவியும் கண்ண மூடி அப்படின்னு சொல்றாங்க. அங்க தன்னோட பாட்டி நிக்கிறத பார்த்து ஹீரோனால அசையவே முடியல. ஹீரோனோட சித்தியும் இங்க ஏதோ ஒரு அசம்பவிதம் நடக்க போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிற அதே நேரத்துல ஹீரோனுக்கு தன்னோட பாட்டி தற்கொலை பண்ணி இறந்து போன அந்த சம்பவம் கண்ணுக்கு முன்னாடி தெரியவும் பயங்கரமா கத்துறா. அந்த சத்தம் கிட்ட இவங்களும் அங்கே போய் அவளை அமைதிப்படுத்துறாங்க. இங்க மனுஷன் ஒரு குட்டி ஆபரேஷனே முடிச்சுட்டு அசால்ட்டா நிக்கிறாரு. என்ன செய்ய காத்திருக்காருன்னே தெரியல. இவருக்கு பின்னாடி இருக்கிற அமானுஷம் என்ன அப்படின்னு தெரியல. ஆனா நீங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸா கொடுத்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னு மிஸ் பண்ணாம கடைசி வர பாருங்க. அடுத்த அன்னைக்கு நைட்டு எல்லாருமே உட்கார்ந்து வழக்கம் போல சாப்பிட்டுக்கிட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவ்வளவு நேரமா அமைதியா இருந்த மனுஷன் திடீர்னு நாளைக்கு நீங்க யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு இப்படி சொல்லவும் எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதனால திரும்ப திரும்ப கேட்க நாளைக்கு உங்க எல்லாருமே நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லவும் அவ்வளவுதான் ஹீரோனோட சித்தியும் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இவர் நம்மள என்னமோ செய்ய போறாரு, நான் முதல்ல போலீஸுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுக்க ஹீரோனோட அப்பாவை அவங்களை தடுத்து தன்னோட அப்பாவை வம்படிய ரூமுக்கு கூட்டிட்டு போய் கதவை லாக் பண்றாரு. ஹீரோனோட அப்பாவும் ஹீரோனோட தாத்தா கிட்ட என்னப்பா பேசுறீங்க, அவ சொன்ன மாதிரி தான் நீங்களும் நடந்துக்கிறீங்க அப்படின்னு என்னதான் சொன்னாலும் அவளை ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி நான் அவங்க கிட்ட பேசியிருக்கேன், அந்த வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. அவங்க என்னைய நிறைய வழியில கான்டாக்ட் பண்ணுவாங்க, ரேடியோல வர பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற இறைச்சல் மூலமா, மேக்னெட்டிஸ் வேவ்ஸ் மூலமா, சில நேரத்துல அலமாரியில இருந்தும் கூட, இன்னும் நல்லா கவனிச்சா சில நேரத்துல கண்ணாடிக்கு பின்னாடி இருந்து கூட பேசுவாங்க. ரிஃப்ளெக்ஷன்ல அவங்களோட ஷேடோவை நான் பார்த்திருக்கேன், என்னோட கனவுல பார்த்திருக்கேன், உனக்கும் கேட்டாதான் உனக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நான் என்ன செய்யணும் அப்படிங்கறதே எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு என்னென்னமே பேசுறாரு. எதுவுமே ஹீரோனோட அப்பாவுக்கு புரியல. நாம எல்லாம் இதை ஒன்னா சேர்ந்து செய்யணும், அப்படி செய்யலனா செத்து போயிடுவோம், இல்லைனாலும் நம்மளால இதை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு இப்ப வேணா நமக்கு புரியாம இருக்கலாம், ஆனா கிளைமேக்ஸ்ல தான் விஷயமே இருக்கு. இதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோனோட அப்பாவும் கடுப்பாகி அப்படி எதுவும் இல்லப்பா, அது எல்லாமே உங்களோட கற்பனை, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அம்மா மாதிரி நீங்களும் விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அழவே ஆரம்பிச்சிடறாரு. அப்படி இருந்தும் அவங்க உன்னோட அம்மாவை திரும்பி கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இறந்து போன அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபையும் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ஓரமா நின்னு கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோனோ பயங்கரமா ஃபீல் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கா. நேத்து நைட்டு நடந்த விஷயத்தால ஹீரோனோட தாத்தாவை ஹோம்ல சேர்க்க
பிளான் பண்ணிருக்காங்க. அதனால அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக கோமா இருக்கிற தன்னோட பொண்ணையும் தன்னோட ஒய்ஃபையும் ஹோம்ல இறக்கி விட்டுட்டு தன்னோட அப்பாவை டெம்பரரியா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு ஹீரோனோட அப்பா. ஹோம்ல விசாரிக்க போனவங்களுக்கு அந்த ஹோம பாத்துக்கிற வயசான நபர் ஒரு வித்தியாசமான பதில சொல்றாரு. இன்னைக்கு தானே இவங்களை கொல்ல போறதா ஹீரோனோட தாத்தாவும் சொல்லியிருப்பாரு. இன்னைக்குள்ள எப்படியாவது ஹோம்ல சேர்த்துலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா ஹோம நடத்துறவரோ இன்னைக்கு ஒரே நாள்ல சேர்க்க முடியாது, இன்னும் ஒரு வாரம் ஆகும். அவர் வயசானவர் தானே, அவர் சாக போற நேரத்துல அவரை பாசமா பாத்துக்கலாம்ல அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு நிலைமை புரியாம. அதுக்கப்புறம் அவரும் ஒரு மாதிரி வித்தியாசமா இவங்களை கடுப்பேத்துற மாதிரி பேசவும் இவங்களும் கிளம்பி வராங்க. ஹீரோனுக்கு தன்னோட தாத்தா வயசாகவும் தான் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னும் மத்தபடிக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைக்கிறா. உடனே பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோமுக்குள்ள போய் செக் பண்றா. அங்க இருக்கிற வயசானவங்க எல்லாருமே வினோதமா தான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சியில் இருக்கிற ஹீரோனும் திடீர்னு அவளுக்கு பின்னாடி வந்த அந்த ஹோம் நடத்துறவரை பார்த்து பயந்து அங்கிருந்து ஹீரோனும் கிளம்பும் போது எனக்கு அவங்களோட குரல் கேக்குது அப்படின்னு ஒரு பெரியவர் அலற சத்தம் கேக்குது. இது எல்லாம் ஹீரோனுக்கு வினோதமா இருந்தாலும் வயசானவங்க இப்படிதான் நடந்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறா. அதனால வீட்டுக்கு வந்து அந்த கொடூரமான இடத்துல தாத்தாவை விட போறீங்க அப்படின்னு தன்னோட அப்பா கிட்ட சண்டை போட்டது மட்டும் இல்லாம அம்மாவை எப்படி கைவிட்டீங்களோ அப்படிதான் தாத்தாவை கைவிட போறீங்களா அப்படின்னு கேட்கவும் ஹீரோனோட அப்பாவுக்கு கோவம் வந்து அடிச்சிடுறாரு. உங்க அம்மாவை நான் நினைக்காத நாளையில தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அப்பா அடிச்சதால கோவத்துல ஹீரோன் வெளியில கிளம்புறா. ஹீரோனுக்கு செம்ம கோவமானதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ஹோம்ல அவரை சேர்க்க முடியாத அப்படிங்கறதால அவர் வீட்லயே ஒரு ரூம்ல பூட்டி வைக்க போறாங்க. அதனால ஹீரோனும் அழுதுகிட்டே தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட விஷயத்தை சொல்ல அவனும் ஏதோ பிளானோட கிளம்புறான். இது எல்லாத்தையுமே ஹீரோனோட தாத்தாவும் ரூமுக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அவரோட ரூம் கதவை திறக்க முடியாதபடி பூட்டுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டிவில தங்களோட வயசான பேரண்ட்ஸ அவங்க பசங்களே தீய வச்சு கொளுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் போகுது. ஹீரோனோட அப்பாவும் பூட்டுறதுக்காக பூட்டு எடுக்கிறதுக்காக கீழே பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூமுக்கு வராரு. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு மேல போய் பார்த்தா அங்க ஒரு வயசான கிழவன் ஏதோ புலம்பிக்கிட்டே நின்னுகிட்டு இருக்காரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப திடீர்னு வந்த ஒரு லேடி அவருக்கு உடம்பு சரியில்லப்பா அதனாலதான் இப்படி புலம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாமே ஹீரோனோட அப்பாவுக்கு வினோதமா தான் தெரியுது. அதே நேரத்துல ஹீரோனோட தாத்தா பெட்ரூம்லயே மோசன் போயிட்டாரு அப்படின்னு அவரை குளிப்பாட்டி விடும்போது ஹீரோனோட சித்திய அவர் குடும்பமா தள்ளி விட்டுட்டு உன் வயிற்றுல வளர பிள்ளைய பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அவங்களோட முகத்திலே காரி துப்ப கோமான அவங்களும் அவரை கண்டமேனிக்கு அடிச்சிடறாங்க. இப்ப இருட்ட போகுது. இன்னைக்கு வெப்பநிலை 49.9 டிகிரி செல்சியஸா உச்சபட்ச வெப்பநிலையா பதிவாயிருக்கு. தன்னோட ஒய்ஃப் தன்னோட அப்பாவை அடிச்ச விஷயம் தெரிய வந்த உடனே ஹீரோனோட அப்பாவும் அவர் நல்லபடியா தூங்கிட்டு அப்படின்னு டாக்டர் கொடுத்த அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்டை கொடுத்து படுக்க வைக்கிறாரு. இவரை நீயே பூட்டிவே எனக்கு கடுப்பா இருக்கு நான் பாருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாவும் கிளம்ப ஹீரோனோட சித்தியும் ஹீரோனோட தாத்தாவை உள்ளே வச்சு பூட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த மனுஷன் தூக்க மாத்திரை முழுங்காம கீழே துப்பி வச்சிருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு கிச்சன்ல வேலை பார்த்து இருக்கிற ஹீரோனோட சித்திக்கு கதவை யாரோ திறக்கிற மாதிரியும் கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை மூடுற மாதிரி இருக்க சந்தேகப்பட்டு இவங்களும் போய் பாக்குறாங்க. பூட்டு திறந்து கீழே கிடக்கு. பார்த்தா ஹீரோன் தான் தன்னோட தாத்தாவை காப்பாத்துறதா நினைச்சு பூட்டை கலட்டி தன்னோட பாய் ஃப்ரெண்டோட தன்னோட சித்தி சொல்ல கேட்காம தன்னோட தாத்தாவை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை தன்னோட ஹஸ்பண்டுக்கு சொல்றதுக்காக போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஹீரோனோட சித்தி. ஆனா ஹீரோனோட அப்பாவோ அதை எடுக்கவே மாட்டாரு. இங்க ஹீரோனோட தாத்தாவை ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டுல வச்சு பாத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டுக்கு தாத்தாவோட ரியாக்ஷனை பார்த்தாலே பயமா இருக்கு. ஹீரோன் குளிக்க போற நேரத்துல அவனும் அப்படி தூங்கிடுறான் போல. இப்ப வெப்பநிலை 50 டிகிரியை தாண்டிடுச்சு. அப்பதான் காட்டுறாங்க ஏதோ வினோதமான ஒரு சிவப்பு மேகம் ஒண்ணு அந்த சிட்டியை சுத்தி வளைக்க ஆரம்பிக்குது. மின்னலும் வெட்ட ஆரம்பிக்குது. இங்க ஹீரோனும் குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அங்கிருந்த தாத்தாவையும் காணோம், ஹீரோனோட வீட்டு சாவியையும் காணோம். இங்க ஹீரோனோட சித்தியோ பதட்டமா தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப மேல ஹெலிகாப்டர் போற மாதிரியான சத்தம் கேக்குது. போலீஸ் சைரன் சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. ஆனா யாருமே கால் எடுக்கவே இல்ல. ஹீரோனோட சித்திக்கு எதிர்த்த பிளாட்ல இருந்து அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. ஆனா அந்த குழந்தைய தூக்க வேண்டிய அம்மாவை காணோம். பார்ல இருக்கிற ஹீரோனோட அப்பா இப்பதான் தன்னோட ஒய்ஃப் கால் பண்றதை கவனிக்கிறாரு. அடுத்த செகண்ட் பெரிய மின்னல் வெட்டி பவர் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. வெளியில சிட்டியை சூழ்ந்து இருக்கிற அந்த அமானுஷமான மேகத்தை பார்ல இருக்கிறவங்களும் கவனிக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு சுத்தமா புரியல. இப்ப அவருக்கு கால் பண்ணிருக்கிறது ஹீரோன் தான். தாத்தா தப்பிச்சு வீட்டுக்கு போயிருக்கிறதையும் அங்க ஹீரோனோட சித்தி தனியா இருக்கிறதையும் ஹீரோன் சொல்றா. ஆனா அவ என்னதான் சொன்னாலும் அத ஹீரோனோட அப்பாவுக்கு கேட்க மாட்டுது. அப்பதான் பார்ல ஹீரோனோட அப்பா கூட குடிச்சுக்கிட்டு இருந்தவரு இந்த வினோத புயலை பார்த்தா உலகம் அழிய போற மாதிரி இருக்கு. 96 வயசாகிற எங்க அம்மா இன்னைக்கு நைட்டு எங்க எல்லாருமே கொல்ல போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்றதை கேட்ட அப்புறம் தான் ஹீரோனோட அப்பா விஷயத்தோட சீரியஸ்னஸே புரிஞ்சுக்கிறாரு. அதே நேரத்துல அந்த மேக கூட்டத்தை ஹீரோனோட சித்தியும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோனோட தாத்தா வந்துட்டாரு. அவர் பார்த்த ஹீரோனோட சித்தி மிரண்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோனோட அப்பா வீட்டுக்கு பதட்டமா ஓடி வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோனோ தன்னோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வர்ற நேரத்துல ஹீரோனோட சித்திய தாத்தா கொடூரமா கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோனும் பாய் ஃப்ரெண்டும் உள்ள வர அதே நேரத்துல தாத்தா சித்திய கொன்னுறாரு. இத அதிர்ச்சியோட அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பாவும்
அங்கே வந்து தன்னோட ஒய்ஃபை பார்த்து கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அப்ப அந்த தாத்தா மறுபடியும் வெறி பிடிச்ச மாதிரியாக ஹீரோனோட அப்பாவும் தன்னோட பொண்ணை பாய் ஃப்ரெண்டோட போக சொல்லிட்டு அவங்க அப்பாவை தடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோனால தன்னோட அப்பாவை விட்டு போக முடியல. பாய் ஃப்ரெண்ட் அவளை எப்படியே வெளியில கூட்டிட்டு போயிடுறான். அவங்களும் அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அங்கேதான் ட்விஸ்டே. ஹீரோனோட தாத்தா மாதிரியே அந்த சிட்டில இருக்கிற எல்லா வயசானவங்களுக்கும் ஏதோ ஆகி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தங்களோட வீட்டுல இருக்கவங்களே கொடூரமா கொண்டுகிட்டு இருக்காங்க. கண்ணுல படுறவங்களையும் கொண்டுகிட்டு இருக்காங்க. அவங்களோட நெஞ்சில எல்லாம் ப்ளூ கலர்ல லைட் ஒன்று எரியுது. அந்த தாத்தா தன்னோட நெஞ்சிலுக்கு ஏறி அந்த மதர் போட உள்ள வச்ச மாதிரியே எல்லாருமே வச்சிருக்காங்க போல. இது மூலமா தான் அந்த மேகங்கள் இவங்கள கண்ட்ரோல் எடுத்துக்குது. அவங்க ஹீரோனையும் அவனோட ஃபைவ் ஃப்ரெண்டையும் பார்த்து அவங்களையும் துரத்துறாங்க. இவங்களை எப்படியோ மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஆனா அங்கே ஏற்கனவே ஹீரோனோட அப்பா இறந்து கிடக்குறாரு. அந்த வயசானவங்களும் கதவை வெளியிருந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அந்த அமானுஷமான மேகம் தான் காரணம். அப்பதான் அந்த எதிர்த்த வீட்டில் இருக்கிற அந்த சின்ன குழந்தையையும் ஒரு கிழவி குடும்ப கொள்றத பாய் ஃப்ரெண்ட் பாக்குறான். இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்த தாத்தாவும் மத்த வயசானவங்களை கதவை திறந்து உள்ள விட்டுறாரு. இவங்களும் அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அந்த வயசானவங்க வெளியே மறைச்சு நிக்கவும் இவங்களும் ரூமுக்குள்ள போக அங்கேதான் அந்த தாத்தாவே நிக்கிறாரு. அவர் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட ஒரே குத்துல கொண்டுறாரு. அதை பத்தி ஹீரோனும் கத்தி கதறா. எல்லா வயசானவங்களும் ஹீரோனை ரவுண்டு கட்டிடுறாங்க. ஆனா என்னன்னு தெரியல, அவங்க யாருமே ஹீரோனை ஒண்ணுமே பண்ணல. ஒரு நாள் கனவுல ஹீரோனோட பாட்டி அசையாத கண்ணை மூடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதையே இவங்களும் சொல்ல ஹீரோனை கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் திறந்து பாக்குறா. திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்னல் கிடைச்ச மாதிரி மேல பாக்குறாங்க. அடுத்து அவங்களும் கிளம்பி போக ஹீரோனோட தாத்தாவும் உன்னோட பாட்டி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த வீட்லயும் ஒரு பக்கம் நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கு. ஹீரோனோ அதிர்ச்சியோட அப்படியே மொட்டை மாடிக்கு போய் பாக்குறா. அந்த சிட்டியை குளிர்ந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த அமானுஷமான மேகமும் சிட்டியை கவர் பண்ண மாதிரி இருக்கு. அதுக்குள்ள மின்னல் வெட்டியும் இடியும் இடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு விதமான அமானுஷமான சவுண்டும் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு ஒரு போர்ட்டல், ஒரு கதவு மாதிரி ஒண்ணு ஓபன் ஆகுது. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஹீரோனோட தாத்தா உன்னோட பாட்டி வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதை வச்சு பார்க்கும்போது இப்ப திறந்திருக்கிற போர்ட்டல் இறந்தவங்களோட உலகத்தோட கதவா இருக்குமோ? உங்களுக்கு இந்த கிளைமேக்ஸை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.